சரியில்லை, நம்ம வானதி ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க. பாண்டிய கல்யாணம் பண்றக்காண்டி வீட்டுல ஓகே சொன்ன காரணத்தால நம்ம வானதி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இந்த விஷயத்த வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வீட்டுக்கு வருவாங்க. பாண்டிட்டையும் சொல்லுவாங்க. எல்லாருமே இதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனா நம்ம நிலா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூத்தவங்க 2 பேர் இருக்கும் பட்சத்துல எப்படி உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க பேசுறது, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்ல போறாங்க. இதை கேட்ட வானதி வந்து பயங்கரமா நிலாட்ட கோவப்பட போறாங்க. நீங்களாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல, டிராமா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க எல்லாம் பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிலாவுக்கு நோஸ்கட் கொடுக்க போறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டி வந்து வானதியை கூட்டு, இல்ல அண்ணன் இருக்கால, எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அண்ணனுக்கு நான் பொண்ணா இல்ல, அதுதான் அந்த ஹிந்திக்கார பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு. அப்புறம் வீடு இல்ல, நம்ம எங்க போய் இருப்போம், ரூம்னு இல்லவே இல்ல, வீடெல்லாம் கெட்டி கட்டு இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்ல போறாரு. வானதி ஒண்ணு சொல்ல போறாங்க, என்ன சோழனும் நிலாவும் உண்மையாவை கல்யாணம் பண்ணிக்காங்க, டிராமா கல்யாணம் தானே, நிலாவை எங்கேயாச்சும் ஹாஸ்டல்ல இல்லைன்னா யார் வீட்டுக்காட்டு போக சொல்லுங்க, நம்ம அந்த ரூம்ல இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம நடரேசன் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ குடும்பத்தை குத்துவிளக்கு கூட்டு வருவான்னு பார்த்தா இந்த மாதிரி 7:30 வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான், இவன் வீட்டுக்குள்ள வந்தா வீடு விளங்காது, அது மட்டும் இல்லாம பசங்களுக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சிருவாங்களே, என்ன பண்ண தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்தையும் இவங்களோட லவ்வையும் கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடரேசன் நினைக்கிறாரு. நடரேசன் நினைக்கிறது சரியா தவறா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.